நம்ம வாழ்க்கையில் அனுதினம் நடக்கிற எல்லா வித பிரச்சனைகள், சூழ்நிலை, காரியங்களை நம்ம மாம்ச கண்களில் பார்க்கும் பொழுது தோற்று போய்டுறோம். ஆனால் ஆவிக்குரிய கண்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாயிடும். நம்மளுடைய போராட்டம் இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, மாறாக த ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. த ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் சொன்னோடனே இரவில் நடக்கிற பயங்கரத்தை பற்றி பேசப்படலை. தேவனுடைய சத்தியம் அறியாத இருக்கிற நிலைமை தான் இருள் சூழ்ந்த நிலைமை. இப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம சூழ்நிலைகளில் தேவனுடைய வார்த்தையை டிக்ளேர் பண்ண உடனே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி அந்த சத்தியம் அந்த இடத்துல வரும் பொழுது, அந்த சத்திய ஒளி வரும் பொழுது இருள் அங்கிருந்து நீங்கிடும். ஆனால் மாறாக நமக்கு அந்த சத்தியத்தில் வேரூற்றப்படவில்லை, நமக்கு சத்தியம் தெரியலன்னு ஒன்று அந்த அந்தகார ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் நம்மளை ஓவர் கம் பண்ணி ஃபியர் இன்டியூஸ் பண்ணி டெத் டார்மெண்டேஷனுக்குள்ளே நம்மளை நடத்திடும். அப்போ எல்லாமே நமக்கு விரோதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். போதும் ஆண்டவரே, மரித்து போகலாம்